சங்கீதம் 91:14 வாசிங்களேன். வெரி குட். அவனிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்க? ஆனா யாரும் அவர் என்ன செய்யல, பதில் கொடுக்கல. பார்த்தோம், அவ்வளவுதான். ரைட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு காரியம், வாலிப பிள்ளைகள் அடிக்கடி வெளியே போகவே போகாதீங்க. கத்த சொல்லிட்டு போங்க, பர்மிஷன் கேட்டு போங்க. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க தெரியுங்க. போய் படியில போய் உட்காருங்க, வெளியே உட்காருங்க. ஆராதனை நேரம், ஆராதனை நேரத்தில் தேவட சத்தத்தை கேட்கும் போது கத்த பெரிய விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். இது 1-2 வாரமா என் காதில் உழுது கொண்டே இருக்கு. முதல்ல அதாவது ஃபர்ஸ்ட் வசனம் வாசிமா, அவன் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்வேன். எந்த ஒரு மனுஷன் தேவன் மேல வாஞ்சை என்று சொன்னாலே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள, சங்கீதக்காரன் சொல்லுவான், எப்போ நான் சபைக்கு போவேன், எப்போ நான் கர்த்தரை ஆராதிப்பேன், 1000 நாளை பார்க்கிற உடைய பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆவிய கூடாரங்களிலே நான் வாசமா இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய வாசற்படியிலே தங்கி இருப்பதை நான் என்ன செய்வேன் நாடுகள் சொல்றாரு. காரணம், தேவன் மேல ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்துச்சு. வாஞ்சையா இருந்தா கர்த்தர் விடுவிச்சிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் மேல யாரெல்லாம் வாஞ்சையா, அன்பா, ஸ்நேகமா, ஆசையா அவரை பின்தொடர்றீங்களோ அவளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆனா இதுல சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நிறைய பேருக்கு இன்னும் கூட சொல்ற, சபையை உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவரோன்னு தெரியாதனால்தான் எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனையோடு இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் போராட்டம் இருக்கிறோம். உங்களை மாதிரி பிரச்சனை எனக்கும் இருக்குதா இல்லையா? ஒருத்தர் ஒரு ஐயா சொன்னாரு, பேர் சொல்ல மாட்டேன், நம்ம ஐயா தான். நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி செஸ்ட் பெயின் ஆகிறது? நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, தேவ சமுதிரம் எனக்கு ஸ்டீல் ஆகிட்டு உள்ள எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எப்படி வரும்னா, நினைச்சுக்கணும், உங்க கூட எங்கதான் அதிகமா வரும். ஒவ்வொரு டைம் ஒரு பிரச்சனை நினைக்கும் போது வெளியே மெல்ல முடியாது, விழுங்கும் திட்டினாலும் வச்சுப்பாங்க, திட்டவும் கூடாது. தேவ சமுதிரம் உட்கார அழுத்தி 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 பிரச்சனை எங்களுக்கு தான் அதிகம் வருது. அவர் சொல்ல, உங்களெல்லாம் வரவே கூடாது நினைச்சுக்கணும், நம்மள கடவுளாகிட்டு. எனக்கும் என்னது மாம்சத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவரு செய்வார், கல்லான இருந்தத்தை எடுத்து போட்டு நவமான இருந்தத்தை கத்தல் கொடுத்துருவார். அழகிய சொல்லுவா, ஆவி ஆத்மா சரத்தை அவன் தான் உருவாக்குங்க, அவன் தான் நம்ம குணமாக்குகிறவர். அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். யார் என்ன சொல்லி அறியணும்னு சொன்னா, மத்திய சுவிசேஷத்துல கேட்கறதுல நிறைய பேரை பார்த்தேன், நான் யாருன்னு ஜெக சொல்றாங்கப்பா. என்ன சொல்றாரு? மத்திய 16, 13, 14, 15 வாசிக்கும் போது, இயேசு மத்திய 16 அதிகாரமா 13, 14 என்ன யார் என்று சொல்றாங்கன்னு கேட்க வாசிங்க. சரி, 17 வாசிங்க. 16 ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கேட்கிற சில சொல்றாங்க, நீ யோவான் தீர்க்கதரிசி, நீ யார் எரேமியா தீர்க்கதரிசி, நீ அவரு இவருன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு இவர் சொல்றாரு, என்னது, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. ஆண்டவருக்கு சந்தோஷம் வந்துச்சு. நீ தாண்டா என்ன சரியா கண்டுபிடிச்ச, மாம்சமும் ரத்தமும் உன்னை இதுக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு போஸ்டிங்க கத்த கொடுக்குறேன். என்ன போஸ்டிங் தெரியுமா? கேள்வி நீங்க படிச்சு பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. பிரதான அப்போஸ்தலனாக அவனை மாத்துறேன். அங்கேயே சொல்லுவோமா? திறவுகளை, பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவனுக்கு திறவுகளை கொடுக்குறேன்.
நல்லா கவனிங்க. யார் ஒருத்தர் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சு அவர் நேசிக்கிறாங்களோ அவங்களை இந்த மாதத்தில் வாழ்நாள் முழுவதும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுறாங்க. ஒரு வட்டி கொடுக்குற மனுஷன் தான், பில் கலெக்ட் பண்ற மனுஷன் தான் யாரு? சகேயு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வகை தேடினானுங்க. எப்படியாவது அவரை பார்க்கணும். எல்லாமே அவரை பத்தி புகழுறாங்களே, அவர் அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, என்னென்னமோ செய்யறாரு சொல்றாங்க. அப்படிதான் போனாங்க. யாரு? பெருமாள் ஸ்திரீ இல்ல, இயேசு குறித்து கேள்விப்படுறாங்க. யார் அவருக்கு பயங்கரமான அற்புதம் செய்யறாராமே, அதிசயம் செய்யறாராமே, அவர் தொட்டா அற்புதம் நடக்குதாமே அப்படின்னு சொல்லிதான் போறாங்க. கேள்விப்பட்டு தான் போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை இவங்களா எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா சொல்ல விடுதலை. அல்லேலூயா சொல்லுவா. அவர் பாருங்க, அப்ப வகை தேடி நம்ம காட்டத்தி மரத்துல ஏறுறான். நேரா போய் ஏறி பார்க்க, ரொம்ப குள்ளமா, ரொம்ப ஷார்ட் மனுஷன் அவன். ஏறி பார்க்கறான். ஏறி பார்த்தா ரொம்ப அப்படியே பார்க்கறான். உடனே ஆண்டு அண்ணாந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுல எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்துல அவன் வாழ்க்கை கத்தர் மாத்தினான். அவன் உடனே சொன்ன நாளத்துல நான் திரும்ப கொடுத்துறான். ஆண்டவரை கொடுத்துறான். கொஞ்ச நேரத்துல அவன் கரையெல்லாம் மாறிட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா. வேறுபட்ட பாவியா இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்த அவர் கடைசி நேரத்துல கூட பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவ்வளவு பெரிய பேர் போஸ்டிங் நான் கொடுத்துட்டேன், என்னால நீ அன்பா இருக்கிறியாப்பா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கும் போது, சீக்கிரமா வாசிங்க. 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துல 15, 16, 17 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களையும் என்னை அதிகமா நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். என் ஆட்டுக்குட்டிகளை. அடுத்தது நோக்கி, ஆமென், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே.
ஒன்னா வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் மேல் என் இதயம் தாகமாய் ஆமென். போதும் அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, என் கண்மான தேவ பிள்ளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாங்க. யார் தடுத்தாலும் உங்க ப்ரொமோஷன் என்ன செய்ய முடியாது, தடுக்கிற உங்களுடைய கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பாங்க. அதுதானா? ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நல்லா மனசார பண்ணணும், கையை கெட்டியா நான் தொட்டணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீதையே நான் சொல்லிடுறேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:6 வந்து அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்துக்குள். ஆமா, எப்பவுமே சரி. கர்த்தர் சில இடத்துல அற்புதம் உடனே செஞ்சாருன்னா அதுல ஒரு மேன்மை இருக்காது, அதை உணர மாட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்து வெயிட் பண்ணி எல்லாவற்றையும் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை மறக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே பிரச்சனையோடு வாழ்ந்து கொடுத்த வேலையில கடைசி நேரத்துல ஆண்டு ஒரு மிராக்கிள் பண்ண பாருங்க, வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. சில பேருக்கு சீக்கிரமா உடனே அற்புதம் நடத்தினா தான் ஆண்டவர் மறந்துடுறாங்க. போனோம் உடனே ஆண்டு அற்புதம் பண்ணாரு, அவன் முடிச்சு போச்சு. இல்ல, சில பேருக்கு வெயிட் பண்ணி கொடுக்குறாருன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கு. அப்ப ஆண்டவர் பாருங்க, முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 43ல இருந்து நீங்க வாசிக்கும் போது சும்மா 2-3 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை பார்த்து, நீ தடிகளோட இடத்துல நான் நாயான்னு கேட்கிறான். சவித்தான் நல்லா கவனிங்க. அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் என்ன நாயா? என்ன தடி எடுத்து எவ்வளவு ஹைட்டு அதிலே போட்டுருக்கு. எவ்வளவு ஹைட் இருக்கு? இவ்வளவு பெரிய ஆளை வந்து சின்ன பையன் சொல்றான், வாலியமான பையன், அவ்வளவுதான் உன்னை பொருள் சொன்னான். அவன் எப்படி பார்த்துருப்பான்? அவனை டேய் போடா, ஒரே மாரி வச்சு நம்ம எப்படி சொல்லுவான், ஒரே மாரி அவன் தான் நீ நெசிடுவேன் போ அப்படின்னு. அவன் பாரு, டேய் என்ன நாயான என்ன தடியை நடத்துறது அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேவனுடைய சவிக்கிறான். ஆனா தாவீது ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அதான் கர்த்தரை எப்படி நீ அறிந்திருக்கிற, உன் பிரச்சனைகளை ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிற, உன் பிரச்சனையில அவர் எப்படி வல்லவராக இருக்கிறாரு. அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்திற்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் எச்சடாய் நம்ம சொல்றோமே. அந்த சூழ்நிலையை கண்டுதான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு, ஆமா அந்த சின்ன பையன் அடிக்கிறது இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வர, நானும் நீ நிந்தித்த ராணுவங்களின் தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இஸ்ரவேல் ராணுவத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? யாருக்கு தெரியல? தெரியல. இஸ்ரவேல் ராணுவத்துக்கே தெரியல, சவுலுக்கே தெரியல. நம்ம கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறாரு. போனோம்னா கோலியத்தை கீழே எல்லாம் பெரிசெல்லாம் அடிச்சு காலி பண்ணுறோன்ற அந்த எண்ணம் யாருக்கு இல்ல? பயந்துருக்கிறானுங்க. அப்படியே அந்த ஒரே ஒரு மனுஷனை பார்த்து சொல்றான், ஒரு நாள் என்கிட்ட வாங்க ஜெயிச்சிருங்க, நாங்க அடிமையா சொன்னா ஒருத்தரும் போக மாட்டோம், பயப்படுறோம். ஆனா தாவீதுக்கு தெரியுது இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் அவர். அவனே சொல்றான், உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு இல்லையா? அப்ப டெஸ்ட் பண்ணி போனோம், டெஸ்ட் பண்ணுங்க, இல்லையே பாத்துங்க, நம்ம கூட ஆண்டவரே இருக்கிறாரா இல்லையா? அவன் சொல்றான் பாருங்க, நீ நிந்தித்த நீ கேடகம் பட்டயம் அது இது எல்லாத்தையும் கொண்டு வர, ஆனா நான் எப்படி வரேன் வாசிங்க. நீ நிந்தித்த ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர். பாருங்க இப்ப வாசிங்க. அல்லேலூயா.
இன்றைய தினம் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் என் கையில உன்னை ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதாங்க வார்த்தை. சும்மா இல்ல, சின்ன பையன் தான். ஆனா நினைச்சிருப்பான், யார் அவன் சின்ன பையன் வந்து என்ன வந்து தலையை வெட்டுவானா, அது பண்ணுவானா, இது பண்ணுவானா, இவன் சேனைகளில் கர்த்தர் அங்க இருக்கிறாருன்றான், ராணுவங்கள் தேவன் சொல்றான், எல்லாம் என்ன பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. அவன் நினைப்பான் அப்படி. ஆனா இவன் விசுவாசம் எப்படி தெரியுமா? இன்றைக்கு உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பான். விசுவாசம் பார்த்து அப்படித்தான் சொல்லணும். இன்றைக்கு நீ அவுட்டு. இந்த ஆராதனை முடிந்து நீ அவுட்டுன்னு சொல்லி பாருங்க. எத்தனை பேர் சொல்ல பாருங்க. பயமாங்க, ஏதோ தப்பு பண்றீங்க. வரும்போது வகையில் கரையில தோர்த்தான் எப்படி சொன்ன? நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. இன்றைக்கு இன்றைக்கு என் கையிலே சத்துருவே உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். நிறைய சொல்லுவோமா? பாட்டு கொடுத்துல வெற்றி கோடி பிடித்து விடுவோம். நடக்கும் அந்த மாதிரி இல்லையா சொல்லுவோமா? பாட்டு பாட்டு உற்சாகம் பாட்டு அதை ஏன் பாடு அப்படி எடுத்த உடனே போய் மாட்டேன் தேவையே உற்சாகமாக பாட்டையே பாட்டுதான் தான். அப்புறம் பாட்டு சாவி ஆகிடும். வசந்த கேளுங்க. இன்றைக்கு 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 நீ நிந்தித்த சேனைகளின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன்னு சொல்றார். வந்து சொல்லிட்டு பாருங்க. கடைசியா இந்த 40 ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 17:47 பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. நிறைய சொல்லுவோமா? தெளிவா தாவீது தெரியும். அதான் நான் சொல்றேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அதனால்தான் அவனை தூக்கி எங்க வச்சார் ஆண்டவர்? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாறி ஆடுகளுக்கு பின்னாடி ஓடி கொண்டு இருந்தான். எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஏசப்பா மரங்களை சாமுவேல் அனுப்புறார். போ, அங்க ஒருத்தர் இருக்கிறான், ஈசாயின் மகன், அவனை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். யாருங்க அது? நல்லா ஐட்டு வைக்கமா பயங்கரமா இருக்கிறனால ஊழியத்துக்கு அப்படிப்பட்ட தேவை கிடையாது. அழிய சொல்லுவோமா? பவுலை குறிச்சு வேதம் சொல்லுகிறது ரொம்ப கம்மியான அடி தானே வரும். அழிய சொல்லுவோமா? ஊழியத்துக்கு யார் அப்படிப்பட்ட ஆள் தேவையே இல்லை. யாருக்கு கொண்டாவது கர்த்தர் கிருபை செய்யும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தி அவனுக்கு கூட ஒரு உடன்படிக்கை பண்ற 40 வருஷம் பரிபூர்ணமா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்துல தேவ கிருபை அவனோடு கூட இருந்தது. அவனை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைப்பான். என்சைக்ளோபீடியாவில் சொல்றாங்க, அவன் பக்கத்திலேயே அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி வச்சுட்டு போனான். எந்த ட்ரெஸ்? ஆடி இடையில இருந்தா பாத்தீங்களா? அப்போ அந்த ஆடி ட்ரெஸ் எடுக்கணும், சப்பாரி கோட்ஸ் போட்டுருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே மாட்டி வைப்பான். எப்போதெல்லாம் அவனுக்கு பெருமை வருது அப்போ அவன் திரும்பி பார்ப்பானா. இந்த ஆட்டு மாடு மேய்க்கிற என்னதான் கர்த்தர் செஞ்சாரு? ராஜாவா மாத்திருக்கிறார். அப்போ உன்னதான் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சொல்லுங்க தைரியமா, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ராணுவங்கள் தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சர்வத்திற்கும் அதிகாரி என்னோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் இவ்வளவுதான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். இவ்வளவு தூரம் பிரசங்கத்தை கேட்டு ஏசு யாருன்னா கேள்வி சொல்லக்கூடாது. ஏசு யாருன்னா ஏசுவா அவருடைய அப்பா. அப்புறம் சொல்லுங்க, ஏன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? சொல்லுங்களாங்க. கேஸ்கார் கேட்கிறாருல, என்ன என்ன நினைச்சுக்கிறீங்க? மொத்தத்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டு பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அல்லேலூயா. என்ன சொல்ல வராருன்னு யோசிக்கிறீங்க? பாடுனா பாடுங்க. அப்புறம் என்ன இருக்குன்னு போய்க்கிறீங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறேன். அதான் ஏசாயா புத்தகத்தை சொல்றது, பூமியின் உயர்ந்த இடங்கள் எப்போ தெரியுமா? சண்டே சர்ச்சுக்கு வரும்போது தான். ஏசாயா 58 அதிகாரத்துல 13-14 உன் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானது. இன்னைக்கு மேரேஜ் வச்சுக்கிறாங்க, எங்க மச்சான் மேரேஜ், நான் போய்தான் ஆகணும், நான் போகலாம் நடக்காது, நீ போகலாம் நடக்கும். அங்க போய் ஹாஸ்பிட்டல் படுத்தா என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல வந்து இவர் எதுக்கு தாய் கட்டுமால, அவர் கிட்ட ஏது வந்து விடுங்க, முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சொல்லுவான். ஆனா நம்ம தான் என்ன பண்றது? ஒரு 2 கோடி ரூபாய் அம்பானி மாரி பேசுவாங்க, அதாரி மாரி. கல்யாணியா சொல்லுவோமா? அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? உன் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை உன் காலை விலகினா. நோ நோ, ஐ டோன்ட் லைக் இட், ஐ அம் நாட் கமிங் அப்படி இங்கிலீஷ்ல பேசணும். நான் பயந்து போயிடுவாங்க. நான் வரவே ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து கூப்பிடாதீங்க. அப்புறம் அடுத்தது, உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சு பேசக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்று இதுவாயானால், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று எண்ணுவாயானால் என்று சொல்லி எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணி ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் சொல்லிட்டு கர்த்தருடைய வாய் இதை. ஆமா, இருக்கிற பிளஸிங் யாக்கோபுடைய பிளஸிங் தான் பயங்கரமான பிளஸிங். நான் அடிக்கடி சொல்லுவேன், பரவி போகிற ஆறுகளை போல பிளஸிங். உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டெண்ட் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த ஒருத்தருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நான் எது சொல்றேன்னா, நம்ம கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது ஒரு மனுஷன் இருக்கிற வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு கேள்வி கேட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். டீச்சிங் இல்ல, எங்க போயிடுச்சு. சரி, வேணா கொடுக்கலாம். தானியேல் வென்றால் அறிந்தபோது பல கனிகள் திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். யாருங்க? தானியேல். யாரு? தேவனுடைய மனுஷன். ஆனா இவன் எந்த இடம் இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நிறைய பேரை பிடிச்சி வாலிப பசங்க ஒரு 4 பேரை பிடிச்சி போயிட்டாங்க. யாரு? சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்தோடு கூட தானியேலையும் பிடிச்சி போயிட்டாங்க. ஆனா அங்க பிடிச்சி போன பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல தானியேல் என்ன செய்யறாரு? ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஒர்க் பண்ணும்போது நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அவன் கர்த்தருடைய நாமத்தை நினைத்து 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 தேவனை 3 வேளையை துதிக்கிற வேளையில இது ஒரு ஆச்சரியமான சம்பவம். என்னன்னா 4 ராஜாக்கள் மாறுறாங்க,
4 ராஜாக்கள் பிரிவுல அவர் தான் மினிஸ்டர். அல்லேலூயா. அப்ப யார் மாறினாலும் மாறவட்ட யார் மந்திரி? தானியேல் தான் மந்திரி. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு ராஜா வராரு இல்லையா, ஒரு ஆட்சி வந்தது, இன்னொரு ஆட்சி போனா அதே ஆளத்துல இருந்து போடுவாங்க. நீங்க போன ஆட்சி ரொம்ப அழகா செயல்பட்டீங்க, எங்க கட்சியில வந்து நீங்க போஸ்டிங் எடுத்துன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆனா 4 ராஜாக்கள் காலத்திலையும் இவன் தான் இருக்கிறான் தானியேல். ஒரு உயர்ந்த அடைக்கலத்துல தானியேல் கர்த்தர் வைக்கிறது ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம சொல்லுவோம் தேவன் மேல ஒரு பிரதிஷ்டை, தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, சாப்பாட்டுல கூட அவன் தீட்டுப்படலை. ஒண்ணு, கர்த்தர் மேல வைராக்கியம் இல்லை. அந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டாச்சு, இனி கர்த்தனை துதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல ஒரு சட்டம் போட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு மாதிரியான பாருங்க. ஆனா ஒரு சிறைப்பட்டு போன ஒரு மனுஷன், யாரு சிறைப்பட்டு போய் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறான், அவனை பார்த்து சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்றது, தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் 16 வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட்டேன், கொண்டு வந்து சிங்கங்களின் கெவியிலே போட்டாங்க. நோக்கி அப்ப யாருக்கு தெரியுது? ராஜாக்கு தெரியுது. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க நல்லவராய் இருந்தாரா? ராஜாக்கு தெரியும் யாருக்கு. நம்ம ஐயா சுதாத்தில ஒரு சாட்சி போன வாரத்தில் கவனிச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் 2 மாசம் 3 மாசம் தான் இருக்குது, அதுக்குள்ள ப்ரொமோஷன் எப்படி வச்சு தெரியுமா? இவர் யாரு? கடவுளுடைய மனுஷன். அவர் எழுதுறாரு, இவர் கடவுளுடைய, ஏன்னா அவர் பார்த்தாரு, அந்த ஒர்க்கை பார்த்தாரு, அவர் நடத்தை பார்த்தாரு. அவர் நம்ம ஆயுதா பூஜை பொறி கொடுனா போய் சொல்லுவோம், டிஃபன் பாக்ஸ் கொடுனா போய் சொல்லுவோம், எனக்கு மட்டும் கொடுக்க அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. தனியாக எடுத்து வச்சு கொடுக்கணும், கொடுக்குறதே அதுதான். தனியாக எடுத்து வச்சு கொடுக்க கல்யாணத்தில் சில பேர் அது வாங்கி தான் வரணும். சின்ன கிட்ட டப்பா இருக்காது, அந்த டப்பா சொல்ல அது கிடக்கு மாதிரி எனக்கு கிடக்கும். அந்த பாட்டி எடுக்காது, வெத்தலை பாக்கி எடுக்காது, எதையும் இருக்காது, தூக்கி அடி போட்டுரும். அதுக்கு உங்களை எடுக்கல நீ ஒன்றும் வாங்கிடும். அலையா சோதனம் அதெல்லாம் விட்டுருங்க. இன்மைக்குரிய ஆசீர்வாதம் வேணாம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வேணும். கொஞ்சம் பொரிய வேணுமா, இயேசுனுடைய ஆசீர்வாதம் வேணுமா, கிஃப்ட் வேணுமா, ஆண்டவரே கிஃப்ட் அவங்க மாறணும், கர்த்தரே நம்ம கிஃப்டா மாறிடணும். சும்மா அந்த சின்ன நினைச்சா நீங்களோட டப்பா வாங்கி போயிடலாம், அது வாங்க. இலவசமா கிட்ட தான் நம்மளை ஏமாத்துறாங்க அரசியல்வாதிங்க. இலவசம் போடுறாங்க மேல வேலைக்கே போகாது, வீட்டுல உட்காந்து நான் துட்டு கொடுத்துருவாங்க, நான் வச்சுருவாங்க போய் போய் இல்லையா சொல்லுவோமா? எல்லாம் யூடியூப்ல போயிட்டு போட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, கர்த்தர் நல்லவன். என்ன சொல்லுவது, எனக்கு கஷ்டமா சொல்லுவோம் இல்லையா சொல்லுவோமா? சிறைப்பிடிக்கப்பட்டால் கூட தன்னை தீட்டுப்படுத்துற ஒரு பக்கம், ஆனா ராஜாவுடைய கட்டளையே வந்தா கூட என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதனால்தான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வந்தவராக இருந்தாரா? இப்ப வாசிங்க 27 வாசிங்க 27. சொல்லுவோமா? ராஜா எழுதுறாருங்க, தானியேலை தப்புவித்த தெய்வம் தாயா உண்மையான கடவுள். அப்ப தானியேல் பார்க்க ராஜாவே அறிய வச்சான். என் தேவன் யார் தெரியுமா? சாதாரணமான ஆள் இல்ல. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். வானவனுக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவன் இன்னைக்கு உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தானியேல் போல யார் தடுத்தாலும் ஜெபத்தை விடாதீங்க, ஜெபம் விடவே கூடாது. எத்தனை பேர் காலை ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? இந்த மாதிரி நிலைமை போனா என்னத்தை நம்ம பாட்டு பாட பாருங்க, நல்லா ஏற்ற கட்டி நேரம் கூட்டம் பாருங்க. இல்லையா? காலையில எழுந்த உடனே முதல் வேலை நான் உண்மையிலே சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கிறான். 5 மணின்னா ஒன்றும் ஓகே பிளஸிங் சரியா சொல்லுவோமா? 6 மணிக்கு மேலே தூங்குவேன்
தூங்காதீங்க, உடம்பு கெட்டுரும். என் அனுபவத்தில் நான் சொல்றேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். 4 மணிக்கு 5 மணிக்கு படுத்தா கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்க்க ரொம்ப உடம்பு முடியாமல் அடிச்சு போட்ட மாதிரி தான் படுப்பேன். இல்லைன்னா எழுந்து செஞ்சுவேன், உட்காந்துடும். 7 மணிக்கு உட்காந்துடும், 8 மணிக்கு உட்காந்து அப்படியே உட்காந்து அப்படியே கற்றுக்கு சோத்துரும். ஏன்னா நம்ம என்ன அவங்க சொன்ன சருத்துல அந்த நிறைய பேர் இன்னைக்கு வந்து சில பேர் பாருங்க 80-90 வயசு வரைக்கும் இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க பாருங்க, காலை எழுந்தவங்க எதையாவது பண்ணி கிடக்காது, நோண்டி கிடக்கும், கிளீன் பண்ணி கிடக்கும், அதை பண்ணோம் இதை பண்ணோம், ஏன்னா பண்ணி கிடக்கும். காலையில் ஏகா தூக்கம் வரல திட்டுவோம். அவங்க மட்டும் என்ன பண்ணி கிடப்பாங்க, நடந்து போவாங்க, வருவாங்க, ஆக்டிவா இருக்கும். அந்த ஆக்டிவ் குறைஞ்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அப்படியே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ரொம்ப அதிகமாக தூங்கணும். குழந்தைக்கு தான் 10 மணி நேரம் தூங்கணும், பெரியவங்க தூங்கணும் ஆயுஷ் நாட்டு கம்மியாக. இல்லை உண்மை, உங்கள் பைபிளை காட்ட சொல்லாதீங்க. பெரியவங்க ரொம்ப நேரம் தூங்கினா, எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆயுஷ் நாட்டு குறையுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. குழந்தைக்கு தூங்கலாம் 10 மணி நேரம் இல்லை, 15 நேரம் குழந்தை தூங்கணும். அதனால அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது எழுந்து உட்காந்துருங்க, உடம்பு ஆக்டிவாக வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்படி வைக்கும்போது கர்த்தர் உண்மையாகவே நம்ம யார் சொல்லிக்கிறாரு. அதே போல மதியானத்தில் தூங்கவே ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். டிப்ஸ் நான் கொடுத்துல இல்லை, மதியத்தில் சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்கக்கூடாது. கொஞ்ச நேரம் போய் சாயணும். எப்படி சில பேர் சர்ச்சிலே தூங்குறது, அது கிஃப்ட்டு, அது ஒரு கிஃப்ட் உண்டு. அது ஏசி கூடாதுன்னு சர்ச்சில் கூட சில பேர் தான் பாஸ்டர் 6 நேரத்தோட தூங்குறாங்க. ஐயா சொல்லுவோமா, பிரசங்கம் தூங்குற மாதிரி இது வருது, தூங்கிடணும். நான் பார்ப்பேன் சில பேர் வாட்ச் பண்ணுவேன், நல்லா அப்படியே ஆர்டரோட பேசிட்டு வாங்க, கேட்டால் ஜபத்தில் பேசிட்டு. ஐயா சொல்லுவோமா, இதெல்லாம் தானியங்களுடைய. அதான் தானியலை 4 ராஜாக்களுக்காக உயர்ந்த இடத்துல அனுப்பிச்சார். நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையா மாறு, இந்த மாசம் உன்னை உயர்த்த போறேன். எப்படியோ உன்னை உயர்த்த போறேன். எல்லாரும் நான் அவமானப்படுத்திருக்கிறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை கூட தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா எங்க ஜெபம் பண்றேன் நான். உண்மையில ஒரு பெரிய ஆச்சரியம், 5 மணி ஜெபத்துல யாருக்கெல்லாம் புதுசா சேர்ந்தாங்களோ அவங்க சரியான ஜெபம் பண்றாங்க. கேள்விப்பட்டு நமக்கு பிரச்சனை பண்றாங்க, நமக்கு சொல்றாங்க அப்படி இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப என்ன ஆச்சுன்னா, இன்னொரு என்ன சொல்ல ஞானத்தண்டுகள் அவ்வளவுதான் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம், உயர்ந்த அடைக்கத்துல கத்த வைப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு மனுஷன் சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேவனுக்கு பயம் உண்டாக்கட்டும். வேற யாரும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தான். அவன் சொல்றான் ஒரு ஸ்டேட்மெண்ட், 3 அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 3:16. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ பேரு இஷாவேல் தானியா வாசிமா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே வானத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளையிலே ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அத்தி மரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை உதறச்சு, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல், எதுவும் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் முதல்ல எங்களை ஆண்டவர் தப்பு வச்சுருவார். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு வருஷம் பாருங்க. அப்படி போனாலும் உங்களுடைய தேவர்களுக்கு ஏன்னா அவருடைய தேவர் யாருன்னு தெரியும். ஒன்று சொல்லட்டுமா, ஒரு வசனம் உனக்கு யார் கண்டுபிடிக்க பாருங்க. பூமியிலே கர்த்தா என்று சொல்லப்படுற அநேகர் உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் 33 தேவர் இருக்கிறாங்க. பவுல் சொல்றார். அடி சொல்லட்டுமா, எந்த அதிகாரம்னு சொல்லிக்கலாம். இந்த பேடம் அது கீச்சை எங்க போய் விட்டேன், டக்குன்னு கண்டுபிடிக்க போகலாம். வானத்திலும் பூமியிலும் தேவன் என்று சொல்லப்படும் அநேகர் உண்டு, ஆனா இயேசு ஒரு தேவனா இருக்கு. சொல்லுங்க, சத்தம் கேட்கல.
எந்த அதிகாரம்? அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். 1000 சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை சொல்லுவாங்க, அப்படி விதித்து அடுத்தது யாரு தெரியல, தெரியவே பார்த்துங்க. முதல்வர் அடுத்த தெரிஞ்சு நட்சத்திரம் அது பார்ப்போம். தெரியல. ஏமா 30 கோடி தேவர் இருக்கிறாங்க. ஒரு தேவர் நம்மளை காப்பாத்துற இயேசு என்ற மெய்யான தேவன் தான் நம்மளை காப்பாத்துறாரு. கண்டுபிடிக்கலையா? டைம்ஸ் போயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம். எனக்கு கிஃப்டா வச்சது நான் கொடுக்குறேன். கிஃப்டா மனுஷா 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் வாசிங்க. தேவர்கள் எனப்படுகிறவர்கள் இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்காக நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் உண்டு. சகலமும் உண்டாயிருக்குது, உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாருக்குள்ளும் இல்லை. அதனால்தான் கோயில் உள்ள போயிருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? ஆசி கிறிஸ்து நம்ம தப்பா நினைச்சு நம்ம சொல்லுவாங்க. ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நமக்கு உண்டு. அவரே நமக்கு தேவனாக இருக்கிறார். ஆனா அதனால தான் தைரியமா சொல்றோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவனாக இருக்கிறார். எரிகிற சூழ்நிலை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்பு வைப்பார். தண்ணீரை கடந்து வந்து செழிப்பானதுகளை கொண்டு வர போறார். ஆனாதான் அவங்களே கர்த்தர் மேல உயர்த்தினார். பார்த்தா அந்த ராஜாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க அதெல்லாம் வீட்டுல சேர்த்து வாசி பாருங்க. நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவை பாருங்க. 4 அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 4:34 வாசிக்கும் நான் முடிக்க போறேன். 4:34 வாசிங்க. தேவனுக்கு மகிமை. ராஜாவை சொல்றான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஏறெடுத்து அதை வாமா அது வந்த ராஜா ஆரம்பிச்சுதான் அவர் சொல்றாரு. அந்த ராஜா நான் 7 மடங்கு சூடாக்குன அக்கினியில கூட தூக்கிட்டு போறவனே செத்து போயிடுறான். அந்த அக்கினியில வெப்பம் தாங்காம. ஆனா உள்ள பார்த்தா 4 பேர் உள்ளாவி கொண்டிருக்கிறாங்க. அப்போது நேபுகாத்நேச்சார் பிரமித்து ஸ்தோத்திரம் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி தள்ளி ஒப்பு கொடுத்ததினால் தூதனை அனுப்பி அல்லேலூயா அக்கினியில் நடந்து வந்தோ ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நீரை கடந்து வந்தோ நாங்கள் முழுகி போவதில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு உங்க கிருபை எங்களை விட்டு
அறிந்திருக்கிறபடி உங்களை உயர்ந்த அழைக்கத்தில் வைத்து கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள்கிட்ட கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினோம். நாளைக்கு நல்ல ரிசல்ட் வரணும். கர்த்தருக்கு சுத்தமானதை கர்த்தர் கொண்டு வரணும். அதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயபக்தியோடு நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.